Hello dear brothers and sisters. So welcome to General Tamil. So பொது தமிழுக்கான அடுத்த ஒரு வகுப்பு. ஸோ அழகு 7 தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அழகு 7 தமிழ் சான்றோர்கள். தமிழ் சான்றோர்களை நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பாரதிதாசன், கண்ணதாசன், கவிதைமில்லு சொல்லிட்டு நிறைய தலைவர்களை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாரா பாரதி, ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கக்கூடிய தாரா பாரதி அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஓகே. ஸோ இவருடைய இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். சரியா? இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். சரியா? இந்த ராதா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிட்டாரு? மிக்ஸ் பண்ணிட்டார். புரியுதா? அப்போ ராதான்றது தாரா. சரியா? பாருங்க, தாரா வந்துருச்சா? பாரதியார் மீது, பாரதியார் கவிதைகள் மீது அதிகமான ஒரு பற்று கொண்டவர். அதனால அவருடைய பெயரான பாரதி அப்படின்றதையும் இணைச்சிட்டு இருப்பார். ஸோ இதன் பேரில் தாரா பாரதி என்று அழைக்கப்படுகிறார். புரியுதா? ஸோ இப்படி தான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு. ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னது? ராதாகிருஷ்ணன். ஸோ பிறப்பு எங்கே பிறந்திருக்காரு? திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவளைன்ற ஊரில் பிறந்திருக்காரு. அவருடைய காலம் 1947 இந்தியா சுதந்திரமாகிறது கொஞ்சம் முன்னாடி. சரியா? ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பிறந்திருக்காரு கிட்டத்தட்ட. சரியா? ஸோ அப்போது பிப்ரவரி 26, 1947 2000 வருஷம் இறந்து போயிருப்பார் மே 13. சரியா? ஸோ இதுதான் இவருடைய காலம். பெற்றோர் அவருடைய தந்தை துரைசாமி, தாயார் புஷ்பம் இல்லை புஷ்பம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா? 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செஞ்சுருக்காரு. இவர் ஒரு ஆசிரியர். புரியுதா? ஆசிரியர், எழுத்தாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர். 34 வருடங்கள் ஆசிரியராக பணி செஞ்சுருக்காரு. ஸோ தமிழக அரசனுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர். தமிழக அரசனுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர். அதே போல் இலக்கிய வீதின்றது ஒரு அமைப்புப்பா. இலக்கிய வீதின்றது ஒரு அமைப்பு. ஸோ இவருடைய அந்த கவித்தன்மை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவிப்புலமை இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த ஒரு அமைப்பு தான் இந்த இலக்கிய வீதின்றது. இந்த இலக்கிய வீதி அமைப்பை இவருக்கு கண்ணதாசன் நினைவு விருது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுச்சி மிக்க கவிதைகளை, ஸோ தாரா பாரதி அவருடைய கவிதைகளை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கவிதைகளை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எவ்வளோ ஒரு சொல்கிறது, ரொம்ப ஒரு லேசியாக ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னாலும் அதை படித்தோம்னாவே போதும், நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க, ரொம்ப லோவாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இவருடைய கவிதைகளை எடுத்து பாருங்கள். மீண்டும் பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படியாவது இதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்னஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு எழுச்சி விட்டக்கூடிய கவிதைகள் இவருடைய கவிதைகள். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு அப்புறம் 2010-11 இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கோம், இவருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இவருடைய சிறப்பு பேர் என்னது? கவிஞாயிறு. ஸோ கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாரா பாரதி. இல்லை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் தாரா பாரதின்னு கொடுத்துருக்கலாம், இல்லை அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கலாம். புரியுதாம்மா? ஸோ பார்த்துக்கோங்க, தயவுசெஞ்சு அங்கே மிக்ஸ் பண்ண வேணாம். அதற்கு பாருங்கள், நூல்கள். தாரா பாரதி கவிஞர் தாரா பாரதி இயற்றிய அவரால் எழுதப்பட்ட அவருடைய படைப்புகள் என்னென்ன? படைப்புகள் என்னது? அவருடைய நூல்கள். புரியுதா? அது கவிதைகளாக இருக்கலாம், உரைநடையாக இருக்கலாம், எந்த நூலாக வேணா இருக்கலாம். ஸோ அவருடைய நூல்களை பாருங்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அதே போல் பாருங்கள், கவிஞாயிறு தாரா பாரதி கவிதைகள். இது தாரா பாரதி கவிதைகள் தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு நூல். இது ஒரு தொகுப்பு நூல். அவருடைய கவிதைகள்லாம் தொகுத்து வெளியிடப்பட்ட நூல். யார் வெளியிட்டிருக்காங்க? இங்கே பாருங்கள், இலக்கிய வீதின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. புரியுதா? ஸோ கவிஞாயிறு தாரா பாரதியினுடைய கவிதைகள்னு சொல்லக்கூடிய தொகுப்பு நூலை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இலக்கிய வீதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்து பாருங்கள், திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திண்ணையை இடித்து தெருவாக்கு சார்ந்த ஒரு கவிதையை நம்ம பார்ப்போம். சரியா? அதாவது பாருங்கள், விவசாயம் இவர் வேதம். நல்லா பார்த்துக்கோங்க, விவசாயம் இவர் வேதம் அப்படின்னாலும் விவசாயம் இனி இவர் வேதம் அப்படின்ற நூல் இருந்தாலும் சரி, ரெண்டு நூலுமே ஒரே நூல் தான். புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ விவசாயம் இவர் வேதம், இன்னொரு சிகரம், வெற்றியின் மூலதனம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை. சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு உரைநடை நூல். வெற்றியின் மூலதனம், பூமியை திறக்கும் பொன் சாவி. இதெல்லாம் இவருடைய நூல்கள். கவிஞர் தாரா பாரதி அவருடைய நூல்கள். கவிஞாயிறு தாரா பாரதி அவருடைய நூல்கள். சரியா? ஸோ தாரா பாரதி என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம அப்படியே பார்த்துருப்போம். பாரதியார் மீது பற்று கொண்டவர் இல்லையா? ஸோ என்ன சொல்றாரு பாருங்க, பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படுத்து கவிஞனானவன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது சொன்னது யாரு? தாராபாரதி அவர்களே இதை சொல்லியிருக்கார். அவர் மீது பற்று கொண்டிருக்கார் இல்லையா? நம்ம அதை படிக்கிறோம். அதுக்கடுத்து சுரதா அவர்கள் தாரா பாரதியை புகழ்ந்த ஒரு மேற்கோள். ஸோ என்னன்னு பார்த்துருமா? தலை சிறந்த கவிஞர் இவர். யாரை சொல்றாரு? தாரா பாரதியை சொல்றாரு. யாரை? சுரதா சொல்றார். ஊமை கவிஞர் சுரதா சொல்றார். தலை சிறந்த கவிஞர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையார் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார். புரியுதா? அதுக்கப்புறம் வெள்ளி நிலா உலகம் பாராட்டும் எதிர்காலத்தில். யாரை பாராட்டுமா? தாரா பாரதியை பாராட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரதா அவரை பாராட்டியிருக்கார். சரியாமா? ஸோ ஒரு முக்கியமான
ஒரு புகழுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம புக்கு வந்துட்டோம். நியூ புக்குன்னு பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் தாராபாரதியுடைய கவிதை இருக்குது. என்ன தலைப்பில் இருக்கும்? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்கும். ஸோ என்ன பாடல் அப்படின்றத பார்த்துருப்போமா? பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா இவர் நவீன, இப்போ பாரதிதாசன் எப்படி நம்ம நவீன கால கவிஞர்னு பார்க்குறோம், அப்போ இக்கால கவிஞர் அப்படின்றதுனால படிக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்றது மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஸோ பாடலுடைய பொருளை நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை, புரியுதுங்களா? ஸோ பாடல் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். புதுமைகள் செய்யும் தேசம் இது, நம்முடைய தேசத்தை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பார். மொத்தமாக இந்தியாவை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பார். ஸோ புதுமைகள் செய்யும் தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. நல்லா பாருங்க, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான். குரல் தான் என்னது? நம்முடைய திருக்குறள். தெய்வ வள்ளுவனா திருவள்ளுவர். திருவள்ளுவர் நெய்த குரல் தான் நம்முடைய தேசம். தேசம் என்னது? நாடு. நம்மளுடைய நாடு உடுத்தக்கூடிய நூலாடை, நம்ம நாட்டுக்கே ஒரு நூலாடை, ஒரு ஆடை நம்முடைய திருக்குறளாகிய நூல். சரியா? ஸோ அதே தான் மெய்களை போற்றிய இந்த தாய்க்கு, இந்திய தாய், நம்முடைய பாரத தாய், இந்திய தாய், அவனுடைய மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, இந்திய தாய்க்கு மேலாடை போன்றது எது? நம்முடைய திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்கார். திரும்பவும் புதுமைகள் அப்படின்னா திரும்பவும் அந்த 2 வரிகள் திரும்பவும் வரும், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து திரும்பவும் கண்டினியூ ஆகுது. பாருங்க, காளிதாசர், நம்ம குப்தர்கள் டாபிக் பார்த்துருப்போமா? குப்தர்கள் டாபிக் பார்த்துருப்போம். ஸோ காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அப்படின்னு பார்த்துருப்போம், ஒரு சிறந்த ஒரு சமஸ்கிருத புலவர். அதே போல தான் நம்ம கம்பர், நம்ம தமிழ் புலவர். சரியா? ஸோ அப்போ காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள், காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் பாருங்க, இவர் வடநாட்டை சார்ந்தவர், காவிரி நம்முடைய தென்னிந்தியா, புரியுதா? அப்போ அவருடைய தேனிசை பாடல்கள் தெற்குலையும், தெற்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கம்பனுடைய அமுத கவிகளுக்கு கங்கை நதிக்கரை, அப்போ இது தெற்கு, இது வடக்கு, புரியுதா? அப்போ தெற்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கம்பனுடைய அமுத கவிதைகளுக்கு கங்கையில் இருக்கக்கூடிய அலைகள், அந்த நதியில் இருக்கக்கூடிய அலைகள் இசையமைக்கும். ஸோ இப்படி ஒன்றுக்கு ஒன்று நம்ம நாட்டுடைய புகழ்கள் அங்கும் வடக்கும் தெற்கும் பரவி இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் நம்மளுக்கு சொல்கிறார். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, திரும்ப அதே தான். கன்னிக்குமரியன் இந்த இடத்துல எதை குறிக்குது? கன்னியாகுமரியை குறிக்குது, புரியுதா? கன்னிக்குமரி என்னது? நம்முடைய தென்கொடி பகுதி. அப்போ கன்னிக்குமரியன் கூந்தலுக்காக, புரியுதா? ஒப்பிட்டு சொல்றார். கன்னிக்குமரியன் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம், வடக்கில் இருக்கக்கூடிய காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி. நல்லா பாருங்க, சாரி நிமிஷம். ஸோ புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், புரியுதாம்மா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாடல் வரிகள். ஸோ அதை பேஸ் பண்ணி வரதான். சரியா? அப்புறம் கல்லை கூட காவியமாக்கி, கல்லை கூட, அதை கல் காவியமாக்குறோம்னா என்னது? அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம சிற்பக்கலை. சரியா? ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ அப்போ கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபி. அமுத சுரபின்னா என்னது? அக்ஷய பாத்திரம் மாதிரி, அல்ல குறையாத ஒரு எந்த பொருளாக இருந்தாலும் அல்ல குறையாது. ஸோ அதான் அமுத சுரபி. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய தாய் திருநாட்டில், நம்முடைய இந்திய நாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான செல்வங்கள், எவ்வளோ செல்வங்கள் சுரண்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ அது மாதிரி தான். ஸோ ஏகப்பட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய செல்வங்களை பயன்படுத்தி நல்லா வாழ்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம்? ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம். அப்போ நம்ம நாட்டோட துணையோடு நிறைய நாட்டுடைய பொருளாதாரம் உயரவும் செய்யுது இல்லையா? ஸோ அதை சொல்கிறார். ஸோ அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி, காந்தியுடைய சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. இந்த இடத்துல அறம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா காந்தியருடைய அகிம்சை. சரியா? கவிஞர் எதை குறிக்கிறாரு? அகிம்சையை குறிக்கிறார். கைத்தடி அறம் அப்படின்னா அகிம்சையை குறிக்கிறாரு. அதுக்கடுத்து புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுன்னு சொல்லக்கூடிய பாடல் முடியுது. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கூடிய இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் ஆல்ரெடி பார்த்து தான். மெய் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம், மெய் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். அதே போல் உடல்ன்ற இன்னொரு பொருளும் தரும். சரியா? இந்த பாடலில் உண்மை அப்படின்றத குறிக்கும். தேசம் அப்படின்னா நாடு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். தேசம் அப்படின்னா நாடு. ஓகேவா? ஸோ இது 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய பகுதி. அதுக்கடுத்து வேறு எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்டில் புதிய புத்தகத்தில் தாராபாரதியோடைய ஒரு சிறிய கவிதை இருக்கும், ஒரு சிறிய கவிதை. சரியா? கொஞ்சம் ஒரு 4 வரி தான் கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண், சரியா? நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ. சொன்னது யாரு? தாராபாரதி அவர்கள். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ அதுக்கு அடுத்து நியூ புக்கில் வேறு எங்கே இருக்குன்னு கேட்டால் வேறு எங்கேயும் தாராபாரதியோடைய கவிதைகள் இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு பேர்கோள்கள் பெருசாக எங்கேயுமே கிடையாது, நான் பார்க்கல. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்ற பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான என்னது, ஒரு சிறந்த ஒரு கவிதை, திண்ணை இடித்து தெருவாக்கு. ஸோ இளைஞர்களாகிய நாம, முக்கியமாக சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய நாம தோண்ட போயிடக்கூடாது.
எல்லாருமே சரி, சிவில் சர்வீஸும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி தோண்டு போயிடக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுறுசுறுப்போடு இருக்கணும், எழுச்சியோடு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஒரு அருமையான கவிதை. ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உட்கார் நண்பா நம்மகிட்ட சொல்கிறார், சரியா, நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறார். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா. ஸோ இந்த நாட்டில் நீ ஒதுங்கி வாழ்கிறது சரிதானா, உன்னுடைய பங்குன்றது நாட்டிலையோ நம்மளுடைய சமுதாயத்திலையோ குடும்பத்திலையோ இருக்கும் இல்லையா. ஸோ ஒதுங்கி வாழாத. சுட்டு விரல் நீ சுருங்குவதா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தீமை நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்கணும், புரியுதா. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சுட்டி ஓகே ஏன் தவறுன்றது நம்ம அந்த இடத்துல சுட்டி காட்டணும், நம்ம முன்னேறி வரணும், புரியுதா. ஸோ அப்போ சுட்டு விரல் நீ சுருங்குவதா, நம்ம சொல்ல முடியாது டேய் அங்கே போவாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை நம்ம துணிஞ்சு சொல்கிறது. இதுவே நம்மளுக்கு வந்து இது ஏன்டா இதில் போய் இன்வால்வ் ஆகிட்டு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த நீட் நகையை அப்படியே சுருக்குவோம், அப்படின்னானது குறைப்போம். அதான் சொல்கிறார், சுட்டு விரல் சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்கு ஒடுங்குவதா. நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், புரியுதா. நம்மளுடைய பவர்ன்றது உனக்குள்ளே ஒடுங்கிடக்கூடாது, உனக்குள்ளே சுருங்கிடக்கூடாது, அதை பயன்படுத்தி வாழ்வியலை மேன்மேலும் நீ உயரணும் அப்படின்றத சொல்கிறார். அடுத்து பாருங்க, புல்லாய் பிறந்தேன் நான் என்று, நான் ஒரு புல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி புலம்பாதீங்க. நெல் கூட, புரியுதா, நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்தது தான். நம்ம சாப்பிட்ற நெல் அரிசி இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வருது, நெல்லில் வந்து. அப்போ நெல் கூட புல்லுடைய அரிசி தான், புல்லுடைய இனம் தான். அதுலேருந்து தான் உலக மக்கள் எல்லாருக்கும் பசின்றது போகுது, அப்போ உணவுன்றதை கொடுக்குது, புரியுதா. ஸோ அது போல தான் நீ புல்லுன்றது மாதிரி பார்க்காத, நெல்லாக உன்னை பாரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்க, கடலில் நான் ஒரு துளி என்று, இவ்வளோ பெரிய உலகத்தில், இவ்வளோ பெரிய பூமியில் கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த ஒரு உலகத்தில் நான் ஒரே ஒரு துளி தான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ என்னாதன்னு சொல்கிறார். அப்போ கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவது பயன் என்ன, கரைந்து போவதில் அப்படி நீ கரைஞ்சு போகிற அப்படின்னா என்ன பயன், அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு பாருங்க, கடலில் நான் ஒரு முத்தென்று நினை. அவ்வளோ பெரிய கடலில் நான் ஒரு துளி கிடையாது, நான் ஒரு முத்துன்றது விலை உயர்ந்தது இல்லையா. அப்போ உன்னுடைய தரத்தை, உன்னுடைய செயலை முத்து போன்று உயர்ந்ததொரு செயலாக மாற்றிக்க, உயர்ந்த ஒரு தரத்தோடு நீ வந்துக்க அப்படின்றத சொல்கிறார், சரியா. நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, உன்னுடைய சிறப்பை காட்டி இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழடா அப்படின்னு சொல்கிறார், சரியா. வந்தது யாருக்கும் தெரியாது அப்படின்னது, நம்ம பிறக்கிறது யாருக்குமே தெரியாது, நம்ம அம்மா அப்பா நம்ம ஃபேமிலி அவ்வளோதான் தெரியும், உலகம் ஃபுல்லாக தெரியுமா, இந்த நாளில் இந்த டைமில் இப்படி ஒரு பெரிய குழந்தை பிறந்துடான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுமா, தெரியாது. அதுதான், வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்தது உலகம் அறியாது. நீ பெருசாக எதுவுமே சாதிக்காமல் வாழ்ந்துட்ட அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4 லெவல் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, குரூப் 2 லெவலில் கிளியர் பண்ணுறீங்க, பேசிக்காக எடுத்துவோமே, ஒரு சின்ன ஒரு ஜாப் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் தெரு அளவுக்காவது உங்களுக்கு தெரியும், புரியுதா. இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்குறீங்கன்னா உங்கள் ஊர் அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இன்னும் பெருசாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அளவில் தெரியும், அப்புறம் நாடு அளவில் தெரியும். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி உழைக்கிறோன்றதை பொறுத்து தான். ஸோ நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. பொதுவாக இதெல்லாம் நீ வந்து பெருசாக அச்சீவ் பண்ணாமல் ஏதாவது விட்டுட்டு அப்படின்னா, நீ வாழ்கிற அந்த பூமியில் நீ ஒருத்தன் பிறந்திருக்க, நீ ஒருத்தன் இருக்குன்றதே, பூமியை விட்டுருங்க, உங்கள் தெருவிலையே தெரியாது, அந்த மாதிரி போயிடும், சரியா. ஸோ அப்போது சந்ததி கூட மறந்து விடும். நம்ம வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்ம சந்ததி கூட மறந்துடுவாங்க. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா ரொம்ப ஃபேமஸாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு, உங்கள் கொழு தாத்தாவோ ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு பரம்பரையாக நிறைய மக்கள் அவங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தாரா, செம்ம டைப்டா, நல்ல டைப்டா, நிறைய நல்லது பண்ணுவார், நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தருவார், எப்படி பேசுவாங்க. ஏன், அவருடைய சிறப்பு அது, அதனால தான் அவர் பேசிகிட்டே இருக்காங்க. இதுவே நம்ம எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம், அவ்வளோதான். நம்மளை பற்றி பேச யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுடைய சந்ததி கூட மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார், சரியா. உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், அப்படி இருந்தனா உன்னுடைய சரித்திரம், உன்னோட வரலாறு யாருக்கு தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுமா, அடுத்து சொல்கிறாரு பாருங்க, திண்ணை தானா உன் தேசம், திண்ணையே கதின்னு கடந்துறாரா, சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, திண்ணையிலே இருந்துருவாங்க. அப்போது திண்ணை தான் உன் தேசம் சொல்லிட்டு கடந்துடாத, உன் தெரு ஒன்றேயே உன்னுலகம், அந்த தெரு தான் உன்னோட உலகம் நினச்சிட்டு அந்த திண்ணையிலே உட்காந்து இருந்துடாத. அதுபோல் என்ன பண்ணும், திண்ணையை இடித்து தெருவாக்குன்னு சொல்கிறார். அதுதான் இந்த கவிதையுடைய தலைப்பே, திண்ணையை இடித்து தெருவாக்கு. அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து எந்த ஒரு யூஸ் இல்லாமல் நீ உட்காந்துருக்கூடிய திண்ணையை தயவு செஞ்சு இடிச்சிட்டு தெருவாக்கு, அதை தெருவாக்கு. திண்ணையே தெருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம எதாவது பண்ணணும்னு தோணும், எதாவது வாழ்க்கையில் உயர்வோம், அப்போது 4 இடத்துக்கு நம்மளுடைய புகழ் போய் சேரும், நம்மளுடைய தரம் போய் சேரும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ன்றது போய் சேரும்.
உன் தெருவை மேலும் விரிவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கும் அப்படின்னா உன்னுடைய அடையாளத்தை உலகம் ஃபுல்லாக பரவ செய்டான்னு சொல்கிறார். தெருவை தாண்டி பரவ செய்யன்னு சொல்கிறார். எத்தனை உயரம் இமயமலை, நல்லா பாருங்கள், எத்தனை உயரம் இமயமலை. இமயமலைன்றது ஒரே உயரம் தான், அதில் எவ்வளோ சிகரங்கள் இருக்குது, எவ்வளோ சிகரங்கள் இருக்குது, சிகரன் மவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போது என்ன சொல்கிறாரு, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. ஸோ இமயமலையிலேயே அவ்வளோ சிகரங்கள் இருக்குது, அது எவ்வளோ பேர் ஹைட்டுன்றதை நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பேர் ஏறி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எல்லாராலும் முடியுதா, அது முடியாது. திறமை உள்ளவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அதுபோல தான் உனக்கும் திறமை இருந்துச்சு அப்படின்னா இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில் திறம்பட நீ செயல்பட்ட அப்படின்னா எப்படி அந்த இமயமலையில் சிகரம் உயர்ந்து நிற்குதோ அதே போல் எல்லா மக்களுக்கும் இடையில உன்னுடைய தலை உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். பெருமையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை ஞானியர் பிறந்த தரை, தரைன்றது இந்த இடத்துல நம்ம பூமியை குறிக்குது, புரியுதா. எத்தனை ஞானியர், எவ்வளோ பெரியவங்க. இப்போ பார்க்குறோம் இல்லையா, இப்போ நம்ம தாராபாரதி அவர்களே எடுத்துக்குவோம், அவளோட முக்கியமான ஒரு கவிஞர், அவரும் இந்த பூமியில் தானே பிறந்திருக்காரு. அவரை விட நம்ம பெஸ்ட்டாக வந்துருவோமா நம்ம நினச்சிக்கிட்டே வந்தோம்னா வர முடியாது, புரியுதா. ஸோ அதை தான் சொல்ல வராரு. அப்போ எத்தனை ஞானியர் பிறந்த தரை, எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ முக்கியமான தலைவர்கள் பிறந்த ஒரு தரை இது. அவங்கள தாண்டி நம்ம வந்துட முடியுமான்னு நம்ம நினச்சிட்டே இருக்காது, உன்னால் முடியும்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, நீ அவங்களோட பெரிய ஆளாக வரத்துக்கு என்னப்பா உனக்கு தடை, உனக்கு எல்லாமே அந்த பூமியில் அந்த நாட்டில் இருக்குது, நீ தான் உன்னை தயார்படுத்திக்கணும்னு சொல்கிறார். பூமி பந்து என்ன விலை, பூமி பந்து என்ன விலைன்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா வாங்கிட முடியுமா, வாங்கலாம். எதால் வாங்கலாம், உன்னுடைய புகழ்னால் வாங்கலாம், புரியுதா. நல்லா சிறப்பாக செஞ்சு ஒரு குரூப் 4லையோ குரூப் 1லையோ ஒரு நல்ல ஒரு சிவில் சர்வீஸோ இல்லை ஒரு நல்ல மனிதராகவோ சொசைட்டியில் நல்ல ஒரு பேர் உள்ள ஒரு மனிதராகவும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புகழ் உலகம் ஃபுல்லாக பரவும், புரியுதா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பூமி தாய் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நம்மளுடைய புகழை பரவ செய்வாங்க. அப்போது பூமி நம் வசம் ஆகிடும், அதை தான் சொல்ல வர்றாரு. ஸோ பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, அவ்வளோதான். உன்னுடைய புகழை கொடுத்தனா இந்த பூமியை நீ வாங்கின மாதிரி, புரியுதா. அப்போ அந்த புகழுக்காக நம்ம உழைக்க தான் செய்யணும், புரியுதா. நாம் இப்பொழுதே புறப்படுவோம். அதனால் நண்பா, நாம் இப்பொழுதே நம்ம என்ன வேலையோ என்ன புகழ் தேடி நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்காக புறப்படுவோம். வா நல்லதை எண்ணி செயல்படுவோம், நல்லதையே செய்வோம் வா அப்படின்றத இந்த ஒரு கவிதை மூலயமா நம்மளுக்கு சொல்கிறார், சரியா. ஸோ அடுத்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் சின்ன 2 வரி மட்டும்தான் இருக்கும். என்னது, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10ம் மூலதனம். வெறுங்கை என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது அது ஒரு மூடத்தனம். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருந்த வேலைக்கு ஆகுமா, என்ன பண்ணுவோம், 10 விரல் இருக்குது, கை இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்லாத, அதில் 10 விரல் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணு, ஏதாவது ஒன்று உழைச்சிக்கும், புரியுதா. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இரு, நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு சிறிய பெரிய கவிதை இது. அதில் ஒரு சிறிய முதல் 2 வரிகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் யார், தாராபாரதி. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக எப்படி நம்ம ஓமை கவிஞர் சுரதா புகழ பாராட்டினாரோ அதே போல் ஈரோடு தமிழம்மனும் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் பாருங்க, கவித்துவ வல்லமையும் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாராபாரதியுடன் விரவியுள்ளன அப்படின்றத சொல்லியிருப்பார். சரியா, யார் சொன்னது, ஈரோடு தமிழன்பன். யாருடைய புகழை பற்றி, தாராபாரதியுடைய புகழை பற்றி, சரியாமா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் தாராபாரதி அவரோட பற்றின இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுத்துலையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடியது, சரியா. அதே போல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வெளியே எக்ஸ்டர்னல் எடுத்திருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி கொஷின்ஸ் கேட்டுடலாம், புக்கில் வந்து மட்டும்தான் வருன்றது கிடையாது. சிலபஸ் ரொம்ப சுருக்கிட்டாங்க இல்லையா. அப்போ சுருக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு தலைப்பு சிலபஸ் சுருக்கினாலும் திரும்பவும் அதே பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையும் நம்ம படித்து தான் ஆகணும். என்ன வந்து சிலபஸில் கூடிய கண்டென்ட் ஓரியன்டெலாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், புரியுதா. ஸோ எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்க்கு இது எவ்வளோ பரவாயில்ல இல்லையா. அப்போது சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க, டாபிக்ஸ் குறைவாக கொடுத்துருக்கான்றதுனால அவங்க டீப்பாக போய் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு சில கொஷின்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்டர்னலேருந்தும் வெளியிலும் நம்ம எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். தயவு செஞ்சு அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.